குளிப்பதனால் உடல் சுத்தமாவது மட்டுமன்றி மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதனால் வெளியில் அலைந்துவிட்டு வந்தால் நீண்ட நேரம் ஒரு குளியல் போட்டுவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். இன்னும் சிலரோ குளிப்பதற்கு கூட சோம்பரித்தனம் பட்டுக்கொண்டு ஓரிரு கப்களை ஊற்றிவிட்டு வேகமாக குளித்து முடிப்பதை பார்க்க முடியும். இந்த மாதிரி குளிக்க சோம்பல் படுபவர்களுக்காக ஜப்பானில் புதிய AI தொழில்நுட்பத்துடன் கூடிய மனித வாஷிங் மெஷின் கண்டறியப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் வளர வளர வேலைகளை கஷ்டமில்லாமல் செய்ய புது புது கருவிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வருகின்றார்கள். பூஜ்ஜியத்தில் தொடங்கிய கண்டுபிடிப்பு இன்று AI எனப்படும் செயற்கை தொழில்நுட்பம் வரை வளர்ந்து நிற்கின்றது. விஞ்ஞானத்தின் அபரிமிதமான வளர்ச்சியால் மனிதனின் பல வேலைகள் தற்போது எளிதாக மாறிவிட்டது. வீட்டு வேலைகளை கூட செய்வதற்கு பல கருவிகள் வந்துவிட்டன. வாஷிங் மிஷினில் தொடங்கி AI ரோபோ வரை மனித வேலைகளை ஈஸியாக்குவதற்கு பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. தற்போது ஜப்பானில் இதற்கெல்லாம் ஒரு படி மேலே சென்று குளிப்பதற்கு கூட இயந்திரத்தை கண்டுபிடித்து இருக்கிறார்களாம். ஜப்பானின் ஒசாகாவில் உள்ள ஒரு நிறுவனம் ஒன்றே வரும் காலத்துக்கான மனித சலவை இயந்திரம் என்ற இந்த கருவியை கண்டுபிடித்துள்ளது. இந்த வினோத கருவி ஒசாகாவில் நடைபெறும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாம். சுமார் 1000 பேர் இந்த மனித வாஷிங் மிஷினில் குளித்து பார்க்க போகின்றார்களாம். வாஷிங் மிஷினுக்குள் துணியை போட்டால் புரட்டி எடுத்து அதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்து பளிச்சென மாற்றிவிடும். மனித வாஷிங் மிஷினில் என்றால் எப்படி சாத்தியம் என்று பலருக்கு சந்தேகம் எழலாம். இது தொடர்பாக அந்த நிறுவனம் விளக்கியுள்ளது. அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் கூறுகையில் போர் விமானத்தின் காபிக் அறை போன்று பிளாஸ்டிக் ஒன்று அதில் உள்ளது. இந்த மனித வாஷிங் மிஷினில் பாதி அளவு தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்குமா. மிதமான சூட்டில் இருக்கும் தண்ணீர் உடல்கள் மீது பீச்சி அடிக்கும். இதனால் நமது உடலில் இருக்கும் அழுக்குகள் நீக்கப்படுமாம். வெறும் உடலை மட்டுமன்றி நமது மூளையையும் சுத்தப்படுத்துமாம். அதாவது நமது மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து ரிலாக்ஸாக இருக்கும் வீடியோக்கள் போன்றவற்றையும் இந்த இயந்திரத்துக்குள் ஓடவிடுமாம். இதனால் குளித்து விட்டு வரும்போது உடலும் மனதும் ரிலாக்ஸாக உணர முடியும் என்று சொல்லப்படுகின்றது. சுமார் 15 நிமிடங்களில் எந்த சிரமமும் இன்றி குளித்துவிட்டு வந்துவிடலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இந்த குளியல் வாஷிங் மெஷின் 1970ஆம் ஆண்டே ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த வாஷிங் மெஷினில் ஹாட் வாட்டருடன் இணைந்து பிளாஸ்டிக் பந்துகள் மசாஜ் செய்வது போல இயக்கி உடலை தூய்மைப்படுத்துவதாக வடிவமைக்கப்பட்டிருந்ததாம். ஆனால் அது வணிக ரீதியாக வெளியிடப்படவில்லை. தற்போது கண்காட்சியில் காட்சிப்படுத்த இருக்கும் புதிய மனித வாஷிங் மிஷின் கூட பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடப்படுமா அல்லது அதன் விலை எவ்வளவு இருக்கும் என்ற எந்த விவரத்தையும் மேற்படி நிறுவனம் வெளியிடவில்லை. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.